மார்னிங் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பைக் எடுத்துட்டு டீ ஷாப்புக்கு போனேன் guys. அங்க டீ கடைக்காரர் என்னை பார்த்துட்டு என்ன காலையிலே கலவரமா அப்படின்னு கிண்டலா கேட்டாரு. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்டாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால நானும் நக்கலா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு டீயை குடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என் பக்கத்துல நின்று ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்ன உடனே பாதி குடிச்சிட்டு இருந்த டீ கிளாஸை அப்படியே இங்க வச்சுட்டு காசை கொடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அந்த வீடியோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் நமக்கு நடக்கக்கூடிய பேட் சிச்சுவேஷன்ஸை கிராஸ் பண்ண முடியாம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். பிரேக்கப், மேரேஜ், ஹோம் லோன், ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம நண்பர்கள் கிட்ட புலம்பி தீர்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஸோ அவங்களால முடிஞ்ச பிசிக்கல் சப்போர்ட், ஒரு பணமா இருக்கலாம் இல்ல பொருளா இருக்கலாம், அதை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அதுக்கு மேல நம்ம புலம்பிட்டே இருந்தோம்னா விட்றா மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கு மேல உங்களோட ப்ராப்ளம் நீங்க தான் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே சட்டையை நான் போட்டுட்டு வெளியே போகும்போது என்னோட பக்கத்து வீட்டுக்காரரு என்னை பார்த்து தம்பி இந்த சட்டை கிழிஞ்சிருக்குப்பா அப்படின்னாரு. உடனே வேகமா ஓடி போய் அந்த சட்டையை மாத்திட்டு வேற சட்டையை போட்டு வந்துட்டேன். ஆனா மாத்திட்டு வந்த நானு கிழிஞ்ச சட்டையை திரும்ப மடிச்சு என்னோட ராக்லயே பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். எகைன் அதை மறந்துட்டு திரும்பிக்கு அந்த சட்டையை தூக்கி இன்னைக்கு போட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு போயிட்டேன். அங்க டீ கடைக்காரரும் சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் காலையில போகும்போது எந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னை பார்த்து சட்டை கிழிஞ்சிருக்குன்னு போன வாரம் சொன்னாரோ அவர் இன்னைக்கும் பார்த்தாரு, ஆனா சொல்லல. ஏன் அப்படின்னா இந்த சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படிங்கறத அவர் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது போலதாங்க நீங்க புலம்புற விஷயங்களும் கொஞ்ச நாளைக்கு அது ஆறுதலா அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இவன் இப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல வேற நீ சிக்கிக்கிட்டு உசுரே போயிருச்சு. என் மேல அவ்வளவு பாசமானே நோனி பாசம். ஏன்னா அது அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அண்ட் ஃபைனலி அந்த கிழிஞ்ச சட்டனால எனக்கு 10 நிமிஷம் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அந்த டீயை என்னால முழுசா குடிக்க முடியாம போயிடுச்சு. இப்படிதான் நம்மள நிறைய பேர் டூருக்கு போயிட்டு காசு நிறைய செலவாயிடுச்சு, பீச்சுக்கு போயிட்டு ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட என்ஜாய் பண்ணாம இருந்துட்டு இருக்கோம். இனிமே நான் எப்படி அந்த கிழிஞ்ச சட்டையை மடிச்சு என்னோட ராக்ல வச்சேனோ அது மாதிரி உங்களுடைய ப்ராப்ளத்தை மடிச்சு மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாம தூக்கி வெளியே போட்டுருங்க. ஏன்னா அது வேஸ்ட். லாஸ்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அரவிந்த் சாமி சார் சொன்ன மாதிரி யூ ஆர் ஜஸ்ட் a single standpoint in this whole universe. உங்களை நீங்க மட்டும் தான் ஹாப்பியா வச்சுக்க முடியும். இங்க சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் மத்தவங்க இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களை நீங்க ரெக்கவர் பண்ணிக்கோங்க.